அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கலாம், ஜனங்களை பார்க்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட தெரியுமா? ஆமால ஆமால, இவ்வளவு சீக்கிரம் பாஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டாருல்ல, அன்பைய பேசுற ஐயா, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவருக்கு தெரியும். சரி, அவரோட நெருங்கின தேவ மனுஷன் அவங்களோட இருக்கிறாங்க, ரொம்ப நெருங்கினவங்க, அவங்களுக்கு தெரியும். தூரத்துல பார்க்க முடியும். இன்னைக்கு இங்க வந்து வெள்ளையும் சொல்லையுமா இல்ல இப்படி கை கட்டி நிக்கிறாங்கன்னா அவங்க பார்க்கறது தான் எப்படி இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிலாத்துக்கு முன்பாக கிறிஸ்து நிற்கும் பொழுது மினுக்கான வஸ்திரம் தரிச்சவரா நின்றார். கார்லெட் அந்த அந்த அதனுடைய கிளாத்னு சொல்லப்பட்டிருக்கு. கார்லெட் கிளாத், விலை உயர்ந்த கிளாத். பிலாத்துக்கு முன்பா நிற்கும் போது அப்படியே அந்த விலை உயர்ந்த கிளாத் போட்டு நின்று இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, அங்கே போட்டு நின்று இருக்கிறார். ஆனா வசனம் சொல்லுது, அன்னைக்கு இரவெல்லாம் அந்த அங்கே கரெக்டார்னா இரவெல்லாம் உழுகிற வண்ணமா அப்படி சரீரம் உடப்பட்டிருந்தது. சரீரம் கிழிக்கப்பட்டிருந்துச்சு இயேசப்பாவுடைய சரீரம். அன்புக்குரிய தேவனுடைய மகளே, நீங்க ஒரு ஊழியக்காரங்க நிக்கிறாங்கன்னா பேசுறாங்கன்னா அவங்க கிழிக்கப்பட்ட நிலையில இருப்பாங்க. ஒருவருக்கு ஒரு விதமான பாரம் இருக்கும், கண்ணீர், கவலை, வேதனை நின்று. ஆனா வெளியே வந்து நிற்கும் போது நான் ராஜாவுடைய பிள்ளைன்னு நிற்பாங்க. அல்லேலூயா. அதுதான் ஒரு ஸ்ட்ரெங்த். பிதாவோட கூட அவர் ஐக்கியப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் தனியே எப்பொழுதும் எந்த காரியத்தை செய்வதில்லை. அல்லேலூயா. இதா எப்பொழுதும் என் கூட இருக்கிறார் கிறிஸ்து, என் கூட இருக்கிறார் நாம சொல்லணும்.